அன்பான பிளிஸ் வேலி நண்பர்களே, வாழ்த்துக்களும் வாழ்வின் அமைதியும் நிரம்பிய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மனநிறைவும் ஆன்மீக வளர்ச்சியும் கொண்டு வரட்டும். இன்று நம்முடைய உரையில் அமைதி எனும் அதிசயம், அதன் தெய்வீக அறிவியல் விளக்கங்கள் என்ற தலைப்பில் ஆழ்ந்த மற்றும் விரிவான புரிதல்களை பகிர்ந்து கொள்கிறேன். அமைதி பிரபஞ்சத்தின் அடிப்படையாகும். அமைதி என்பது வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் அதிசயமான ஒன்றாகும். பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வுகள் மற்றும் ஒளிகளின் ஆற்றலால் நிரம்பியுள்ளது. இந்த அதிர்வுகள் நம்மை பிரபஞ்சத்தின் மைய சக்தியுடன் இணைக்கின்றன. அமைதி என்பது அந்த சக்தியை உணர்ந்து அதனை நம்முள் அனுபவிப்பதற்கான முக்கியமான நிலையாகும். அமைதி நம்மை நுண்ணிய காந்த அலைகளின் பாதையில் அழைத்துச் செல்கின்றது. இந்த அலைகளின் அதிர்வுகளை நம்முடைய மனதின் ஆழ்ந்த அமைதியால் மட்டுமே உணர முடியும். அந்த நுண்ணிய அதிர்வுகள் நம்முடைய ஒவ்வொரு செல் மட்டத்திலும் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அமைதியின் மூலம் நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் வெறும் ஆன்மீக உணர்ச்சிகள் மட்டுமல்ல, அவை அறிவியலின் அடிப்படையிலேயே செயல் செய்யும். ஒளி, அதிர்வு மற்றும் காந்த ஆற்றல்கள். ஒவ்வொரு ஒளியும் ஒரு கதிர்வீச்சாகும். இந்த கதிர்வீச்சுகள் நமது மனம், உடல் மற்றும் பிரபஞ்சத்தை இணைக்கும் பாலமாக செயல்படுகின்றன. அமைதியில் இருப்பதால் நாம் இந்த அதிர்வுகளின் நுண்மையான அளவுகளை உணர ஆரம்பிக்கிறோம். நம்முடைய மனதின் அமைதி ஒரு அடிப்படை அதிர்வை உருவாக்குகிறது. இந்த அடிப்படை அதிர்வுகள் நம் உயிரின் உள் மையத்தில் உள்ள சக்திகளை தூண்டுகின்றன. இது மனதின் சுய புரிதலுக்கு வழிவகுக்கிறது. அது நமக்கு பிரபஞ்சத்தின் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு அதிர்வாக உருவாகிறது. அமைதியான மனதில் சிந்தனைகள் நுண்மையான அதிர்வுகளாக மாறி நம் உடல் மற்றும் பிரபஞ்சத்தின் சக்திகளை ஒரே நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றன. இப்போது நீங்கள்தான் அந்த ஒளி, நீங்கள்தான் அந்த அமைதி. அமைதி என்பது மெய்யான ஆன்மீக வழிகாட்டலாகும். உண்மையான அறிவு அமைதியிலிருந்து வருகிறது. இந்த அறிவு நமக்குள் மறைந்திருக்கும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை வெளிச்சமிட்டு காட்டுகிறது.
அமைதியில் நுழையும்போது நம்முள் சப்தத்தையும் அமைதியையும் இணைக்கும் ஒருமை நிலையை அடைகிறோம். இந்த நிலைதான் ஆத்மாவின் மெய்யான குரலாகும். நம் மனதின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அமைதியாகவே இருக்கும். அந்த அமைதி நம்மை ஒரு நிறை வெறுமை என்ற நிலைக்கு அழைத்துச் செல்கின்றது. அந்த வெறுமை பிரபஞ்சத்தின் அனைத்து நிறைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அமைதியின் மூலம் நீங்கள் அடையக்கூடிய பல நிலை அனுபவங்கள் உள்ளன. உங்கள் மனம் அனைத்து சலனங்களையும் துறந்து பூரண அமைதியை அடையும். அமைதியின் அதிர்வுகள் நம் உடலின் அனைத்து நோய்களையும் அசுத்தங்களையும் சுத்திகரிக்கும் ஆற்றல் கொண்டவையாகும். அமைதியுடன் இணைகிறபோது தெய்வீக அறிவு மற்றும் சக்தி நம் வழியே செயல்படுகிறது. அமைதி என்பது ஒருவரின் தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லை, அது மற்றவர்களுக்கும் பகிரப்பட வேண்டிய நெறியாகும். உங்கள் மனநிலையின் அமைதி மற்றவர்களுக்கும் அதே அமைதியை வழங்கும். இது மெய்யான அன்பின் மொழியாக மாறும். அமைதியின் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவும் ஆன்மீக விளக்கமும் கொடுக்க முடியும். இந்த ஆண்டில் உங்கள் மனதில் அமைதி நிரம்பியிருந்தால் அது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் செல்வாக்கை ஏற்படுத்தும். பிளிஸ் வேலி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கெடுத்து உங்கள் ஆன்மீக வளர்ச்சியில் புதிய பரிமாணங்களை கண்டுபிடிக்குமாறு அனைவருக்கும் என் நன்றிகளும் ஆசிகளும் வழங்குகின்றேன். வாழ்க அமைதி, வாழ்க ஆன்மீகம், வாழ்க உலகம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.